சிடிஎஸ்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் எஸ்எஸ்சி விமன் நான் டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கும் வந்து நீங்கள் யூபிஎஸ்சி லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் கண்டிப்பாங்க. லாஸ்ட் டேட் வந்து அதே டேட் தான் 4/6/2024 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அவங்க தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே சேம் தான், ரெண்டுக்குமே ஒரு சேம் தான். ஒரு சில ஏஜிபிள் கிரிட்டீரியா வந்து மாறும். அதுக்கு வந்து 12th வந்து நீ படித்தா போதும் என்டிஏவுக்கு. சிடிஎஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் வந்து எனி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அவைலபிலிட்டியாக இருக்கும். நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 அந்த டேட்லேருந்து ஒரு 1 வீக் வந்து டைம் விட்டுருக்காங்க. 7 நாள் வந்து உங்களுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பெனால்ட்டி ராங் மார்க்கிங் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்குது. ஓஎம்ஆர் ஷீட் பேசிஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து பால்பை பெனில் வந்து அதை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கங்க எப்படி ஏதுன்னு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. என்னால் கண்டிப்பான முடிஞ்ச அளவில் இது ஒன்று ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி வந்து ஆன்லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அந்த இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேகன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இந்தியன் மிலிட்டரி அகாடமி டேராடூனில் வந்து ஒரு 100 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து ஒரு 32 வேகன்சி. அதில் என்சிசி சர்டிஃபிகேட் நாவல் அதெல்லாம் விங்ஸ்லாம் வந்து பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு 32 வேகன்சி வந்து கொடுக்கும். ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியில் வந்து ஒரு 276 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் மதராஸில் வந்து ஒரு 19 வேகன்சி. ஆல் ஓவராக வந்து சிடிஎஸ்சில் உங்களுக்கு வந்து 459 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜோன்னா அது வந்து மிலிட்ரியில் அந்த ஒரு கமாண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேகன்சியில் என்சிசி சர்டிஃபிகேட்டு வேகன்சி ரிசர்வேஷன் எல்லாத்தையும் வந்து ஆல் ஓவராக அவங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் என்ன கேட்டகிரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆல் ஓவராக அந்த இடம் தான் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க, இங்கே வந்து இருப்பாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு இதுக்கு வந்து மாறுது. ஐஎம்இ அதாவது இந்தியன் மிலிட்ரி அகாடமிக்கு வந்து அன்மேரிடு மேல் எனக்கு வந்து 2 ஜூலை 2001 2006 வரை நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்தியன் நேவல் அகாடமியை பொறுத்தவரை அன்மேரிடு மேலில் வந்து 2 ஜூலை 2001 to 1 ஜூலை 2006 இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியை வந்து 20 to 24 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அப்படின்னு வேலிடிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சுருந்தா நீங்கள் 26 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 26 வயசு வரை வேலிடிட்டி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமியை பொறுத்தவரை 2 ஜூலை 2000 to 1 ஜூலை 2006 வரை எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு அதுக்கு மேலே வந்து எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் என்ட்ரியில் வந்து ட்ரைனிங் அகாடமியில் வந்து எஸ்எஸ்சி விமன் நான் டெக்னிக்கலுக்கு வந்து 2 ஜூலைலேருந்து 1 ஜூலை 2006 வரை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை ஐஎம்இ இந்தியன் மிலிட்ரி அகாடமி வந்து சென்னை வந்து டிகிரி என்ன டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா வந்து ஃபைனல் இயர் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டடிங் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மற்ற இதில் வந்து அரியர் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அரியெல்லாம் வச்சு எல்லாத்துலேயும் எழுத பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்தியன் நேவல் அகாடமியில் வந்து டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி வித் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்தியன் அகாடமி ஒரு ஆஃபீஸர் இது வந்து. அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பொறுத்தவரை டிகிரி வித் ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் 10th முடிச்சு பேச்சுலரில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஃபஸ்ட்டு இது வந்து டிகிரி ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. காமனாக எதுவும் டிகிரி வந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்து பொறுத்தவரை இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்மி நேவி ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷன் அந்த ப்ரொஃபஷனில் வந்து டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ நீங்கள் லாஸ்ட் சம்மில் எதுவும் கிளியர் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ ஃபைனல் சம் வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வெயிட்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு இது வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எலிஜிபிளாக இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸை வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ 17 விதமான இது வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. செலெக்ஷன் இதில் வந்து என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ப்ரொவைட் கேட்பாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 ஜூலை 2024 4 ஜூலை கிடையாது, 4 ஜூன் அதை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நானே தப்பாக சொன்னாலும் எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி வந்து பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஃப் த காம்படிஷன் ரிட்டன் எக்ஸாம் ஃபார் த பேரா 2 பிலோவில் வந்து கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இன்டெலிஜென்ட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைவா பார்ட் பியில் வந்து அப்சல்யூட்டிவ் இருக்கும். அபெக்ஸ் பியில் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு பற்றி என்னென்ன விளக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த சர்வீஸ் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். எஸ்எஸ்பி வந்து சர்வீஸ் செலெக்ஷன் சென்டர் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு என்ன சிலபஸ் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின். ஜென்ரல் நாலேஜில் வந்து 2 மணி நேரம் உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 2 நேரம் 100 கொஸ்டின் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஏ பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து ட்ரைனிங் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து 2 மணி நேரம் 100 கொஸ்டின். ஜென்ரல் நாலேஜில் வந்து 2 மணி நேரம் 100 கொஸ்டின். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் அதோட செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. சிலபஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்டு சிலபஸ் வைஸ் கொடுப்பான். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆஃப் த மெட்ரிகுலேஷன் லெவல் தான் இருக்கும். லெவல் ஆஃப் த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்ராக்சிமேட்லி கிராஜுவேஷன் அண்ட் இந்தியன் இது வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்டட் இந்தியன் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து 10th லெவலில் வந்து இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், அதுக்கு என்னென்ன இதிலேருந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன இது வருது, டிஸ்டன்ஸ் இது அப்படின்னு வந்து தெளிவாக. அல்ஜிப்ரா வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் என்ன வருது, ஜாமெண்ட்ரி, அதுக்கப்புறம் மென்சுரேஷன், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அதை பற்றி வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கன்சிடர் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 லெவலாக வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்லி வந்து அட்வர்டைஸ் த ஸ்டேஜ் 1 பர்மிட் இது ஆன பிறகு அப்படியே ஆகிட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீட்டெயில் ஆஃப் த இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி நெக்டால் அதில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒன்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த தெரில. செகண்ட் ஸ்டேஜ் காம்படிஷன் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் சைக்காஸ்டி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மன தத்துவம் அந்த மாதிரி ஒரு இது டெஸ்ட்டு கான்ஃபரன்ஸில் வந்து இது ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் வந்து 4 days வந்து உங்களுக்கு நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஃபில்லிங் ஆஃப் த ஆன்லைன் தெளிவாக வந்து 1 by 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து 1 by 1 படித்து பார்த்துங்க என்ன இது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போல் வச்சு அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டது வந்து உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படி வரும், OMR ஷீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் கோடு, ரோல் நம்பரு, எப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஷேர் பண்ணணும் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் கோடு அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து ஒரு இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எதாவது முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். வேறு பட்சத்தில் நீங்களே வந்து பிடிஎஃப் பார்த்து இது பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஹைட் வெயிட் சார்ட் எவ்வளோ இருக்கணும், உங்களுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பார்ப்பாங்களா அதை பற்றியும் தெளிவாக கொடுத்துருங்க. கிடையாது பேஜ் வந்து 90 பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் ஃபோட்டோ இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறையா வந்து கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. யூபிஎஸ்சி பண்ணுறது உங்களுக்கே தெரியும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ எவ்வளோ டஃப்னஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.